பாஜகவுடன் திமுக மறைமுக கூட்டணி வச்சிருக்கா? பாஜகவுடன் திமுகவுக்கு என்ன புதிய பந்தம்? பாஜகவுடன் திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து பயணிக்குமா? இந்த நிகழ்ச்சியில பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் பங்கேற்றிருந்தாரு. மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களும் பங்கேற்றிருந்தாங்க. குறிப்பா பாரதிய ஜனதாவை சேர்ந்த பல பிரமுகர்கள் இந்த நிகழ்வுல பங்கேற்றிருந்தாங்க. குறிப்பாக இந்த நிகழ்வுல பங்கேற்ற முடிந்து கலைஞர் அவர்களுடைய சமாதிக்கு சென்று அவருக்கு அந்த இடத்துல அவர்கள் மரியாதை செலுத்தி விட்டு வந்திருந்தாங்க. இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் ஒரு பூதாகரமாக மாறியது. குறிப்பாக எதிர்கட்சிகளிடையே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக உருவெடுத்தது. உண்மையிலே காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் விரிசல் ஏற்பட்டிருக்கிறதா? 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் காங்கிரஸ் கட்சி இணைந்து பயணிக்குமா? ஒருவேளை காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இந்த கூட்டணியில் பிளவு என்று ஏற்பட்டால் இந்த கூட்டணி அடுத்ததாக இந்த தேசிய கட்சி விஜய் தான் நாடும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நாம் தமிழர் கட்சியோட விஜய் சேர்ந்து பயணிப்பார்கள்லாம் முறுமுறுத்து வராங்க. அதுக்கு விஜய் இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான இந்த ஒரு பதிலும் அவர் இதுவரை தெரிவித்தது கிடையாது. அந்த வகையில பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி விஜயுடன் சேர்ந்து பயணிக்க நிறைய வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் என்று பார்க்கலாம். கூட்டணி அமைப்பதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கும். விஜயுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பயணிக்குமா என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெளிவாக ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தான் தொடர்ந்து பயணித்து வருகிறது. அந்த வகையில சட்டமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் பயணிக்குமா அல்லது விஜயுடன் பயணிக்குமா என்பதெல்லாம் திருமாவளவன் அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். தேமுதிக கட்சியை பொறுத்தவரை விஜயுடன் சேர்ந்து பயணிப்பதற்கே அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. நேற்று விஜய் அவர்கள் நேரடியாக விஜயகாந்த் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். விஜயகாந்த் அவர்களுக்கு அவருடைய உருவப்படங்களுக்கு மரியாதை செலுத்தும் மூலமாக மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு விஜய் அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடன் நீண்ட நேரம் பேசியிருக்கிறார். பாஜகவுடன் பயணித்த சில கட்சிகளும் விஜயுடன் பயணிக்கிறதுக்கு மறைமுக பேச்சுவார்த்தைகள் தான் நடைபெற்று வருவதாகவும் பல தகவல்கள் வெளியாகி ஒரு மிகப்பெரிய ஒரு புதாகர அரசியலை தான் வெளியே கொண்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஜெயக்குமார் அவர்கள் தோற்பதற்கு முக்கிய காரணம் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததுதான் காரணம் என்று ஜெயக்குமார் அவர்களே தெரிவித்ததெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். கேடகம் நேயர்களுக்கு வணக்கம். பாஜகவுடன் திமுக மறைமுக கூட்டணி வச்சிருக்கா? பாஜகவுடன் திமுகவுக்கு என்ன புதிய பந்தம்? பாஜகவுடன் திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து பயணிக்குமா? பல கேள்விகள் இப்போ பல தலைவர்களே முன்னிறுத்திட்டு வராங்க. அதை குறித்து இந்த காணொலியில முழுசா பார்க்க போறோம். குறிப்பா எந்த கட்சிகள் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்க போகிறது? 2026 இந்த சட்டமன்ற தேர்தல் 4 முனை போட்டியாக அமையுமா அல்லது 5 முனை போட்டியாக அமையுமா என்பதெல்லாம் நம்ம பார்க்க இருக்கோம். நேற்று நடைபெற்ற இந்த கலைஞர் நூற்றாண்டு நினைவு இந்த விழாவில் கலைஞர் உருவம் பொறித்த அந்த நாணயத்தை ராஜ்நாத் சிங் அவர்கள் தலைமையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் பங்கேற்றிருந்தாரு. மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களும் பங்கேற்றிருந்தாங்க. குறிப்பா பாரதிய ஜனதாவை சேர்ந்த பல பிரமுகர்கள் இந்த நிகழ்வுல பங்கேற்றிருந்தாங்க. குறிப்பாக இந்த நிகழ்வுல பங்கேற்ற முடிந்து கலைஞர் அவர்களுடைய சமாதிக்கு சென்று அவருக்கு அந்த இடத்துல அவர்கள் மரியாதை செலுத்தி விட்டு வந்திருந்தாங்க. இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் ஒரு பூதாகரமாக மாறியது. குறிப்பாக எதிர்கட்சிகளிடையே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக உருவெடுத்தது. அந்த நிலையில பார்க்கும்போது முக்கியமாக கலைஞர் அவர்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தவர் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி அவர்கள். ஆரம்ப கட்டம் முதலே காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் பல தேர்தலில் கூட்டணி அமைத்து பயணித்து வருகிறது. அந்த வகையில பார்க்கும்போது ஒரு முறை பாரதிய ஜனதாவுடன் 5 ஆண்டுகள் கூட்டணி அமைத்தது வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கலைஞர் அவர்கள் கூட்டணி அமைத்திருந்தார். அதனை அடுத்து வந்த அனைத்து நாடாளுமன்ற தேர்தலிலும் காங்கிரசுடன் திமுக கூட்டணி அமைத்து பயணித்தது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வரை. அந்த வகையில பார்க்கும்போது இப்போது காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் ஒரு
மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டு இருக்கிறதாக பல விமர்சனங்கள் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் உண்மையிலே காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் விரிசல் ஏற்பட்டு இருக்கிறதா? 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் காங்கிரஸ் கட்சி இணைந்து பயணிக்குமா அல்லது திமுகவுடன் காங்கிரஸ் கட்சி விலகி தனித்து போட்டியிடுமா இல்ல பாஜகவுடன் திமுக இணைந்து பயணிக்குமான பல விமர்சனங்கள் இப்பவே எழ துவங்கிவிட்டது. 2026 தேர்தலின் இந்த தேர்தல் வேலைகள் இப்பவே களை கட்டி விட்டதுன்னே சொல்லலாம். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில அதிமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதிமுக செயற்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தொண்டர்கள் தயாராக வேண்டும், அந்த களத்தை நம்ம சந்திக்க தயாராக வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தகவல்கள் எல்லாம் வெளியானது. குறிப்பா ஒவ்வொரு வாக்கு கூட சிதறிவிடாத அளவிற்கு அதிமுகவுக்கு அனைத்து வாக்குகளும் இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கிகள் அனைத்தும் கிடைக்க வேண்டும், அதற்கான வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும் என நிறைய தீர்மானங்கள் அந்த விழாவில் அவங்களே இயற்றியதாக தகவல் எல்லாம் வெளியானது. ஆனா குறிப்பாக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில திமுகவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு போட்டி அமையுமா 2026 தேர்தல் அல்லது திமுகவுக்கும் காங்கிரஸ் தனித்து போட்டியிட போகிறதாக ஆரம்பத்திலிருந்து தெரிவிச்சுட்டு வராங்க. செல்வத்தர பெருந்தகை நம்ம தனித்து போட்டியிட்டால் என்ன என்ற கேள்வியும் அவர் எழுப்பி வண்ணம் இருக்கிறார். அதே நேரத்துல பாஜக ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலை தனித்து தான் போட்டியிட்டது. பாஜகவை பொறுத்தவரையில தனித்து ஒரு கூட்டணியே இந்த தமிழ்நாட்டில் அமைத்தது என்று சொல்லலாம். நாடாளுமன்ற தேர்தலை அவர்கள் அப்படிதான் கையாண்டார்கள். அந்த வகையில பாட்டாளி மக்கள் கட்சியுடன் பாரதிய ஜனதா கூட்டணி வைத்தது. அதிமுகவில் இருந்து வெளியேறி சுயேட்சையாக போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் பாஜகவுடன் இணைந்து அந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார். டிடிவி தினகரன் அமமுக என்ற கட்சியை துவங்கி பயணித்து வருகிறார். அந்த கட்சியும் பாஜகவுடன் இணைந்துதான் பயணித்தது. குறிப்பாக சரத்குமார் அவர்கள் அவருடைய கட்சியை கலைத்துவிட்டு அனைவரும் இந்த பாஜகவில் இணைத்து அவர் செயல்பட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில பார்க்கும்போது பாஜகவும் ஒருவேளை தனித்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் பயணிக்குமா அல்லது 2026 தேர்தலில் திமுகவுடன் ஒருவேளை கூட்டணி அமைத்து விடுமா என்ற கேள்விகள்லாம் இப்பவே எழ துவங்கி விட்டது. அந்த வகையில பார்க்கும்போது இவ்வளோ இந்த அரசியல் நோக்கத்துல பார்க்கும்போது ஒரு 5 முறை போட்டியாக அமையுமா அல்லது இது ஒரு 4 முறை போட்டியாக அமையுமா என்பது இப்பவே அதற்கான வேலைகள் களை கட்ட துவங்கி இருக்குன்னே பார்க்கலாம். குறிப்பா விஜய் அவர்களுடைய அந்த தமிழக வெற்றி கழகத்தின் வருகை பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எது மாதிரியான வாக்கு வங்கிகளை சிதைக்கும் என்பது எல்லாம் குறித்து இப்பவே ஆராய்ச்சிகள்லாம் கூட மேற்கொண்டு வராங்க. அதுக்கான கருத்து கணிப்பெல்லாம் இப்பவே துவங்கி விட்டார்கள் பார்க்கலாம். விஜய் அவர்களுடைய இந்த எழுச்சியை பொறுத்தவரையில குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சியாக இருக்கிறது. ஒருவேளை காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இந்த கூட்டணியில் பிளவு என்று ஏற்பட்டால் இந்த கூட்டணி அடுத்ததாக இந்த தேசிய கட்சி விஜயை தான் நாடும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஏற்கனவே ஸ்டாம்பெல்லாம் வெளியிட்டவர் விஜய் அவர்கள் காங்கிரஸுடன் ஒரு நெருங்கிய தொடர்பில் இருப்பது அனைவருக்கும் ஒரு தெரிந்த ஒன்றுதான். ஏற்கனவே பல பேச்சுவார்த்தைகள்லாம் கூட நடைபெற்று வருவதாக பல தகவல்கள்லாம் வெளியாயிருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது விஜய் அவர்களுடைய எழுச்சி ஒருவேளை திமுகவுடன் பிளவு ஏற்படும் பட்சத்துல காங்கிரஸ் விஜயுடன் கூட்டணி அமைத்து விஜயுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் விஜய் அவர்கள் காங்கிரசுடன் கூட்டணி வைத்தால் விஜய் இப்போது பேசிக்கொண்டான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நாம் தமிழர் கட்சியுடன் விஜய் சேர்ந்து பயணிப்பார்களெல்லாம் முன்னிறுத்தி வராங்க. அதுக்கு விஜய் இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு பதிலும் அவர் இதுவரை தெரிவித்தது கிடையாது. அந்த வகையில பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி விஜயுடன் சேர்ந்து பயணிக்க நிறைய வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் என்று பார்க்கலாம். கூட்டணி அமைப்பதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கும். அதே நேரத்தில் காங்கிரசுடன் விஜய் கூட்டணி அமைத்து விட்டால் நாம் தமிழர் கட்சிக்கும் விஜய்க்கும் மிகப்பெரிய ஒரு கருத்து மோதல்கள் ஏற்படும், மிகப்பெரிய அந்த விவாதமே ஏற்படும் என்பதை நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் விஜய் அவர்களுடன் வேற எந்த கட்சியெல்லாம் சேர்ந்து கூட்டணி அமைப்பார்கள் என்று பார்க்கும்போது ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் விஜயுடன் சேர்ந்து பயணிப்பார்கள் என்றெல்லாம் விமர்சனங்கள் எழுந்து வர நிலையில விஜயுடன்
விடுதலை சிறுத்தைகள் கட்சி பயணிக்குமா என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெளிவாக ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தான் தொடர்ந்து பயணித்து வருகிறது. அந்த வகையில சட்டமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் பயணிக்குமா அல்லது விஜயுடன் பயணிக்குமா என்பதெல்லாம் திருமாவளவன் அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனா அதற்கான அறிவிப்புகள் ஒரு 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 சில வருடங்களே நமக்கு தெரிய வந்துரும்ன்றதை பார்க்கலாம். அவர்களுடைய அந்த அரசியல் பயணங்களை பொறுத்தவரை நம்ம துல்லியமாக கணிக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். அதே நேரத்துல தேமுதிக கட்சியை பொறுத்தவரை விஜயுடன் சேர்ந்து பயணிப்பதற்கே அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. நேற்று விஜய் அவர்கள் நேரடியாக விஜயகாந்த் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். விஜயகாந்த் அவர்களுக்கு அவருடைய உருவப்படங்களுக்கு மரியாதை செலுத்தும் மூலமாக மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு விஜய் அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடன் நீண்ட நேரம் பேசி இருக்கிறார். கண்டிஷன் எல்லாம் கூட போட்டிருக்காங்க. கோட் என்ற திரைப்படத்தில் விஜய் நடித்து வருகிறார். அந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்கள் ஒரு காட்சியில் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக வருகிறார். இதனால் பிரேமலதா அவர்களிடம் அனுமதி பெறுவதற்காக கோட் படக்குழுவினர் அணுகியிருந்தனர். அந்த வகையில விஜய் அவர்கள் அவர்களுக்கு அனுமதி கொடுத்த பட்சத்தில் விஜய் அவர்கள் பிரேமலதா அவர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்காரு. அதே நேரத்தில் அரசியல் குறித்து பல விவாதங்கள் நடைபெற்றதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது ஒருவேளை அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் ஏற்கனவே நிறைய விரிசல்கள் இருந்தது. அதிமுகவுடன் விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய ஒரு விரிசலில் தான் இருந்தார். குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடம் மிகப்பெரிய ஒரு கருத்து முரண்பாடு காரணமாக அதிமுகவுடன் தேமுதிக இனி எந்த காலத்திலும் பயணிக்காது என்று தெரிவித்து வந்த நிலையில விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அதிமுகவுடன் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி அமைத்து இந்த சட்டமன்ற தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார் என்பதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதே நேரத்துல விஜயகாந்த் அவர்களுடன் அதிமுக தொடர்ந்து பயணிக்குமா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஏன்னா சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில விஜயகாந்துடன் விஜயகாந்த் கட்சி தேமுதிக விஜயுடன் பயணிப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதாக தான் பார்க்கிறோம். அதற்கான மறைமுக பேச்சுவார்த்தைகளை நிறைய மறைமுகமாக நடந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. ஒருவேளை விஜயுடன் பல கட்சிகள் கைகோர்க்கும் பட்சத்துல தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் சேர்ப்பதற்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக பாஜகவுடன் பயணித்த சில கட்சிகளும் விஜயுடன் பயணிக்கிறதுக்கு மறைமுக பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்று வருவதாகவும் பல தகவல்கள் வெளியாகி ஒரு மிகப்பெரிய ஒரு புதாகர அரசியலை தான் வெளியே கொண்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம். அந்த வகையில பார்க்கும்போது பாரதிய ஜனதாவுடன் திமுகவுக்கு இப்போ ஒரு நெருங்கிய பந்தம் ஏற்பட்டதன் காரணமாக பல தமிழ்நாடு அரசியல பல பூதாகரங்கள் தொடர்ந்து நீடித்து வருகிறது என்று பார்க்கலாம். அந்த வகையில திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து காங்கிரசுடன் தான் பயணிக்கும் என்று ஸ்டாலின் அவர்கள் பலமுறை தெரிவிச்சிருந்தாரு. இன்று நடைபெற்ற அந்த விழாவில் கூட ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை எழுப்பியிருக்காரு. எதிரான அந்த இடஒதுக்கீடுல மிகப்பெரிய ஒரு கண்டன குரலை ஸ்டாலின் எழுப்பியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். வகையில பார்க்கும்போது பாரதிய ஜனதாவுடன் ஒருவேளை திமுக கூட்டணி வைக்கும் பட்சத்தில் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி சிதறம் என்றதை நம்ம துல்லியமாக கணிக்கலாம். ஏன்னா பாஜகவுக்கு தமிழ்நாடு பொறுத்தவரையில மிகப்பெரிய ஒரு எதிர்ப்படை தான் இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில மிகப்பெரிய ஒரு எதிர்ப்படை அவர்களுக்கு எதிராக இருக்கும் என்பதுதான் பலருடைய கருத்து கணிப்பாக இருக்கிறது. அந்த வகையில பாஜகவுடன் ஒருவேளை திமுக கூட்டணி வைத்தால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாகவே அமைந்துவிடும் என்பதுதான் அனைவருடைய துல்லியமான கருத்தாக இருக்கிறது. ஏற்கனவே பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்த பிறகு பாஜகவினால்தான் அதிமுக தோற்றது என்றெல்லாம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அமைச்சர்கள் பேசியதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். குறிப்பாக திருவள்ளூர் தொகுதியில முடிசூடா மன்னனாக தெரிந்தவர் ஜெயக்குமார் அவர்கள். அவர் தோற்பதற்கு முக்கிய காரணம் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது தான் காரணம் என்று ஜெயக்குமார் அவர்களே தெரிவித்ததெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அந்த வகையில பார்க்கும்போது பாஜகவுக்கு தமிழ்நாடை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலை தான் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. ஒருவேளை அந்த எதிர்ப்பலையானது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் அமைக்கக்கூடிய அந்த கூட்டணி வியூகத்தின் மத்தியில அது மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு துரித ஒரு கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி அண்ணாமலை தலைமையில ஏற்படுத்தினார். அண்ணாமலை பாஜகவின் தலைவராக மாற்றப்படுவார், தமிழிசை சவுந்தரராஜன் வருவாங்க என்று பல விமர்சனங்கள் தொடர்ந்து நீடித்து வந்த நிலையில தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கூப்பிட்டு அமித்ஷா அவர்களே கண்டித்ததாகலாம் பல விமர்சனங்கள் வந்த நிலையில கூட பாஜகவின் தலைவராக அண்ணாமலை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் பாஜகவின் தலைவர் அண்ணாமலை லண்டனுக்கு எல்லாம் போயிட போறார் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் இந்த நிலையிலும்
அவர் வந்து தொடர்ந்து நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறார். பாஜகவின் அந்த பாஜக கட்சியின் அந்த வியூகம் தமிழக சட்டமன்ற தேர்தலில் மாறுபடுமாயின் அவர்களுக்கும் ஒரு சில வாக்குகள் வந்து அவர்கள் கூட்டணி அமைக்கக்கூடிய அந்த கட்சிகளை பொறுத்து அமையும் என்பதை நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி வந்து தனித்து போட்டியிடும் பட்சத்துல காங்கிரஸுக்கு பெரிய அளவுல ஒரு வாக்கு வங்கி இருக்காது என்பதுதான் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நம்ம கூர்ந்து கவனிக்க முடியும். ஏன்னா இங்கே நடைபெறக்கூடியது ஒரு 5 முறை போட்டியாக நடைபெறும். காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டாலும், பாஜக தனித்து போட்டியிட்டாலும், திமுக தனித்து போட்டியிட்டாலும், அதிமுக தனித்து போட்டியிட்டாலும், நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டாலும் வந்து ஒரு 5 முறை போட்டியாக தான் நீங்க அமையும். அப்படி அமையும் பட்சத்துல இங்கே நடைபெறக்கூடிய இந்த அரசியல்ல பல பல வாக்குகள் சிதறும் பட்சத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல காங்கிரஸுக்கு பெரிய அளவுல வாக்கு வங்கி சேருமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா விஜயோட எழுச்சி வர இதுல இருக்கிறது. அப்படி இருக்கும்போது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய அளவுல பலம் சேருமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் காங்கிரஸ் கூட்டணி வைத்து அமைக்கும் வியூகத்தை பொறுத்தவரையில காங்கிரஸ் சார்பாக பல எம்எல்ஏக்கள் வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது திமுகவுடன் காங்கிரஸ் பயணித்தாலும் அவர்களுக்கு பலம் கூடும். திமுகவுடன் பயணிக்காமல் விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த கட்சியோட அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தோடு அவர்கள் இணைந்து பயணித்தாலும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலனாகத்தான் அமையும் என்பதை நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் விஜய் அவர்கள் தொடர்ந்து திரைப்படங்கள்ல நடித்து வர்றாரு. அவருடைய அந்த அரசியல் பயணத்தை வந்து இந்த ஜனவரி மாதம் முதல் அவர் வந்து அரசியல் பயணத்தை தொடங்க இருக்கிறதாக பல தகவல்கள்லாம் வெளியே இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு 2026 இந்த சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழ்நிலையை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம். யார் யாருடன் கூட்டணி அமைப்பார்கள், எந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைக்கும், எந்த கட்சி இது மாதிரியான ஒரு வியூகங்களை அமைக்கப் போகிறார்கள், தேசிய கட்சிகள் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது என்று தொடர்ந்து வரக்கூடிய இந்த 2 வருடங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழ்நிலையாகவே அமையும் என்பதை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.